சுகத்தின் நிழலும் வருத்தத்தின் வெப்பமும் என்றென்றும் தங்களோடு நான் துணை நிற்பேன். அன்பை கொடுப்பேன். வாழ்க்கையின் சமமரியாதையை அளிப்பேன். தங்களுக்காக வாழ்வேன். என்றென்றும் தங்களுக்கு நிழலாக இருந்து தங்களை பாதுகாப்பேன். இனி தாங்கள் தான் சொல்ல வேண்டும். என்னுடைய அன்பு தகுதியானதாக இருந்தால் தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் என் சத்தியத்தை உன்னிடம் கூறுகிறேன். ஆனால் நீ என்னிடம் விளையாடுகிறாயா? என்னுடைய வேதனையை ஏளனம் செய்கிறாய். ஏளனமா? அப்படியெல்லாம் இல்லை தேவி. என் அன்பில் பொய்யும் இல்லை. என்னுடைய வேண்டுகோளும் பொய் இல்லை. ஏன் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லுகிறாய்? நான் உன்னை நேசிக்கவும் விரும்பவில்லை, விவாகமும் செய்ய போவதில்லை. அதோடு உன்னிடம் பேசவே எனக்கு விருப்பமில்லை. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம், ஆனால் மனம் துணை புரியாது. தங்கள் மீது வைத்துள்ள அன்பு உண்மையானது. அதை நிரூபிப்பதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன். இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் நாராயணர் சூழ்ச்சியால் மாற்றுவார். இப்போது நம்மிடம் நேரம் இல்லை தந்தையே. எதை செய்ய நினைக்கிறோமோ அதை விரைவில் செய்து முடிக்க வேண்டும். இல்லையெனில் கண்மூடி திறப்பதற்குள் நம்முடைய தாமதத்தை அவர் தனக்கு சாதகமாக மாற்றிவிடுவார். அதோடு பழிவாங்கும் நம் எண்ணம் முழுவதுமாக அவர் முன்னால் தோற்று போய்விடும். நீங்கள் என்னை எவ்வாறு சோதிக்க வேண்டுமோ அவ்வாறே சோதித்துக் கொள்ளலாம். அதில் தோல்வியுற்றால் இந்த கலைஞன் மீண்டும் தன் முகத்தை தங்களிடம் காட்ட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கும் என் அன்பிற்கும் சந்தர்ப்பத்தை அளித்துப் பாருங்கள். எனக்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாயா? 100%. அப்படியெனில் ஒன்று செய். ஒருவேளை நீ அதை செய்துவிட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது நீ என் மீது 100% அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அதை கூறுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கிருக்கும் மிக உயரமான பர்வதத்தின் மீது ஏறு. நாளை சூரியன் உதயத்திற்கு முன்பு அங்கிருந்து குதித்துவிடு. அன்பை பற்றியெல்லாம் பேசுவது மிகவும் சுலபம், ஆனால் அதை நிறைவேற்றுவது மிகவும் கடினம். வந்துவிட்டாய். எது வேண்டுமானாலும் செய்வாயோ? இப்போது இங்கிருந்து செல். என்னை தொடர்ந்து வராதே. ஒரு போதும் வந்து விடாதே. விடியும் பொழுது மகாதேவருக்கு அபிஷேகம் செய்வது என்னுடைய பழக்கமாகும். நாளையும் நான் அவருக்கு அபிஷேகம் செய்வேன். அந்த அபிஷேகத்தை செய்த பிறகு பர்வதத்தின் உச்சிக்கு சென்று நான் குதித்து விடுவேன். என் அன்பின் ஆதாரத்தை தங்களுக்கு தருவேன். விடியும் பொழுது மகாதேவருக்கு அபிஷேகம் செய்வது என்னுடைய பழக்கமாகும். நாளையும் நான் அவருக்கு அபிஷேகம் செய்வேன். அந்த அபிஷேகத்தை செய்த பிறகு பர்வதத்தின் உச்சிக்கு சென்று நான் குதித்து விடுவேன். என் அன்பின் ஆதாரத்தை தங்களுக்கு தருவேன். மகாதேவரே, அந்த மூர்க்க கலைஞன் உண்மையிலேயே மலையிலிருந்து குதிக்கப் போகிறானா? அன்பை பற்றி பேசுவது சுலபம்தான், ஆனால் அன்பை நிறைவேற்றுவது மிகவும் கடினம். இங்கிருக்கும் மிகப்பெரிய பர்வதத்தின் உச்சிக்கு நீ செல்ல வேண்டும். அதோடு சூரிய உதயம் ஆகுவதற்கு முன் அங்கிருந்து நீ குதிக்க வேண்டும். நீ இதை செய்து காட்டிவிட்டால் நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது நீ என் மீது 100% அன்பு செலுத்துகிறாய் என்று. என் அன்பான பார்கவி, என்னை இவ்வாறு சோதிக்க வேண்டுமென்றால் அதற்கு நான் தயார். இல்லை, அவன் எதற்காக இதை செய்ய போகிறான்? அன்பில் கேள்விகள் கூடாது, சமர்ப்பணம் மட்டுமே இருக்க வேண்டும். மகளே, எங்கே செல்கிறாய்?
பார்கவி, அதிகாலையில் எங்கே செல்கிறாய்? இவள் எங்கே செல்கிறாள்? ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது. பார்கவி, பார்கவி எங்கிருந்தாலும் அவரை சிறைப்பிடித்து வாருங்கள். அவர்கள் மகரிஷி பிரிகுவின் மகளாவார்கள். அவர்கள் வர மறுத்துவிட்டால்? வேண்டுதலை ஏற்கவில்லை என்றால் வற்புறுத்துங்கள். வர மறுத்துவிட்டால் மயக்கமடைய செய்யுங்கள். எது எப்படியோ அவளை நீங்கள் இங்கு அழைத்து வர வேண்டும். உங்கள் உத்தரவு ராஜகுமாரி. வேண்டாம், நில். அன்பு மூளையை பேதலிக்க செய்ததா? இந்த மார்க்கத்தை தாங்கள் தானே காட்டினீர்கள். அன்பின் ஆதாரத்தை தாங்கள் கேட்டீர்களே. தேவி பார்கவி, எங்களோடு வாருங்கள். நாங்கள் அழைத்து நீங்கள் வரவில்லை என்றால் வற்புறுத்த வேண்டி வரும். இவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். என்னுடைய அன்பு இவர்கள் முன்னால் கேடயமாக நிற்கிறது. தைரியம் இருந்தால் அழைத்துச் செல்லுங்கள். இதுதான் உண்மையான அன்பு. இங்கு பயம் இல்லை, உணர்வு இருக்கிறது. துணையாகவும் இருக்கிறான், தைரியத்தையும் காட்டுகிறான். எவன் மனதில் உண்மையான அன்பு உள்ளதோ அவன் நாகத்தின் விஷத்திற்கும் அஞ்ச மாட்டான்.